ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஃபைனலி கோடி ரோட்ஸ் வந்து எக்னாலஜ் பண்ணிட்டாரு. முகம்படி போட்ட வீரர் யார் மற்றும் ஜே ஊசோக்கு வாய்ப்பு போக போகுது. இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை இதன் மூலமாக தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், இவங்க ரெண்டு பேருடைய பேரை சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எலியும் பூனையும் மாதிரி தான் அப்படிங்கிறது. ஆனால் ரோமன் ரெயின்ஸையும் கோடி ரோட்ஸோ அந்த அளவுக்குலாம் சப்போர்ட்டிங்காகவும் ஒத்தலாம் போக மாட்டாங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்க தான் செய்யுது. இப்போது சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராக் வந்து ஹெவியாக சிஎம் பாங்கையும் செத்ரோல்ஸையும் அட்டாக் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்காங்க. ஈவன் சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பாங்க அட்டாக் பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல, இது ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூவ்மெண்ட், ஷாக்கிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யாருமே ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வெல்கம் பேக் மை ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வெல்கம் பேக் ரோமன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஓப்பன் டாக்காகவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு வெல்கம் டு மை ட்ரைபல் சீஃப் அப்படின்னு. ஸோ கோடி ரோட்ஸும் இதுக்கப்புறமா முன்னாள் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணிட்டாரு. அந்த கமெண்ட்டை உங்கள் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். அமெரிக்க கோடி ரோட்ஸ் தான் போட்டிருக்காரு. அதுக்கு அவர் போட்ட ஒரு மணி நேரத்திலேயே 2932 பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லைக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்திலே லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட். கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் போடுவான்னு சொல்லிட்டு கனவுல கூட யாரும் நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட செக்மெண்ட் தான் இப்போ நடந்திருக்குது. அடுத்த செய்தியை பார்க்கலாமா? இப்போது ரசல்மனியாவில் ஜே ஊசோக்கும் குந்தருக்கும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ரசிகர்கள் தான். ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை எக்னாலஜ் பண்ணுறாங்க. ஈவன் ஜே ஊசோவுக்கு சப்போர்ட்டிங் நல்லாவே பண்ணுறாங்க. ஜே ஊசோவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. அண்ட் ஜே ஊசோவுக்கும் குந்தருக்கும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் சொல்லிட்டு இது வரைக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள 3 தடவை மேட்ச் நடத்திருக்கிறாங்க. இந்த 3 தடவை நடந்த மேட்ச்லையும் குந்தரே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இவங்களுக்குள்ள நடந்த 3 மேட்சுமே இஸ் த மெயின் ஈவெண்டர். 2 தடவை ரால மெயின் ஈவெண்டர் அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தது. முழுக்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்சாக தான் நடந்தது. இது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போது ரசல்மனியாவில் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்ற ஜே ஊசோ மெயின் ஈவெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வெர்சஸ் குந்தர் நடக்க போகுது அப்படிங்கிறது பல பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து ரீகன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், அதாவது கொஞ்சம் யோசிக்கிறாங்களாம். ஃபேன்ஸ் மத்தியில் ஜே ஊசோ வெர்சஸ் குந்தர் மேட்ச் மத்தியில் அந்த அளவுக்குலாம் வரவேற்பு இல்லையே, இதை மெயின் ஈவெண்ட்டாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களாம். டபிள்யூபிள்யூ என்ன நினச்சாங்கன்னா ஜே ஊசோக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் குந்தர் கிங்ஸ்டன் போது வரவேற்பு இருந்தது. இதே வரவேற்பு கோஃபி கிங்ஸ்டனுக்கு கிடைச்ச மாதிரி ஜே ஊசோக்கு கிடைக்கும். ரசல்மனியாவில் இவர் மெயின் ஈவெண்ட்டில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குவாங்க, இதை எக்னாலஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் எத்தனை தடவை தான் இந்த மேட்சை பார்க்குறது? அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் நல்லாவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த மேட்சில் 100% வந்து குந்தர் தான் வந்து அவருடைய சாம்பியன்ஷிப்பை தோக்க போறாரு. ஜே ஊசோ பிராண்ட் நியூ ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக போறாரு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமாச்சு. அதாவது ஜே ஊசோ தான் இந்த வருஷம் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக போறாருன்னு. முந்தி இருந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் எதுவுமே இல்லை. ஸோ ஜே ஊசோ வெர்சஸ் குந்தர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரசல்மனியாவுடைய மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிறது பல பேருக்கு பிடிக்கலையா. அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் தான் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜே ஊசோ வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிறது கிடையாது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை வந்து நடுவுலையோ அல்லது மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியோ நடத்துறதுக்கு பிளான் பண்ணலாம். மெயின் ஈவெண்ட்டை நடக்க வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியும் கொஞ்சம் பலமாக போயிட்டு இருக்குது. ஜே ஊசோடைய ஸ்டோரி ரொம்பவே பலவீனாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருடம் ஜே ஊசோ மெயின் ஈவெண்ட் விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். அடுத்த செய்தியை பார்க்கலாமா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேவியர் வெர்சஸ் டிராகன் லீ ரே மிஸ்டீரியோ மேட்ச்சில் ரே மிஸ்டீரியோவை ஒரு மாஸ்க் போட்ட ஒரு வீரர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஜெர்மன் சூப்ளெக்ஸ். இந்த ஜெர்மன் சூப்ளெக்ஸை போடுறது ஜாட் கேபிள். அண்ட் ஹாலோடைய ஹைட்டு, வெயிட்டு, மூஞ்சி, கீஞ்சி, பஞ்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே ஜாட் கேபிள் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாட் கேபிள் ஏதோ ஒரு மந்திர புட்டிகள் இருந்து ஏதோ எடுத்த மாதிரி இருந்தது. அது இந்த மாஸ்காக தான் இருக்கும். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை பிடிச்சி ஒரு அம்மா பேசும்ல, அந்த
எல்லாமும் கரெக்டாக தான் கேட்டுச்சு. நீங்கள் வந்து அந்த மாஸ்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த மாஸ்க்கை போட்டு தானே இன்றைக்கி வந்து ரே மிஸ்டீரியோவையும் டிராகனையும் அட்டாக் பண்ணீங்க, அட்டாக் பண்ணது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் அட்டாக் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த மாஸ்க் போட்ட வீரர் போயிருப்பார். ஸோ இப்போ அது ஜாட் கேபிள் இல்லை அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் போயிட்டு இருக்குது. இப்போது என்ன நியூஸ் வந்துருக்குன்னா, ஏடபிள்யூலேருந்து ரிலீஸ் ஆன ரே ஃபினிக்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரே ஃபினிக்ஸ் வந்து ஜாட் கேபிள் டீம் கூட ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் நியூஸ் தான், உண்மையாக இன்னும் நடக்கலை. உண்மையிலேயே அது ரே ஃபினிக்ஸா இல்லையா அப்படிங்கிறது எனக்கும் டவுட்டு தான். ஏன்னா அந்த மூஞ்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது வந்து ஜாட் கேபிள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜாட் கேபிளுக்கு முன்னாடி அந்த முகமொழி போட்டவர் போனது தான் டவுட்டாகவே இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு நபரை கொண்டு வர போகிறாங்க. அது யார் அப்படிங்கிறத சிறிது நாட்களில் நமக்கு தெரியும். அடுத்த செய்தியை பார்க்கலாமா? ஸ்டெஃபனி மெக்மேன் ESPN கூட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இதை நடத்துனாங்க. WWEயில் இருக்கிற பல ரசலர்ஸை கூப்பிட்டுட்டு வந்து அவங்க கூட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. இப்போ சமீபத்தில் பிளட் லைனில் இருக்கிற பல பேர் வந்து போட்டிங்கில் இருக்கிற மாதிரி, கப்பலில் இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. அது அவருடைய ஃபைனல் சீசன். ஆக்சுவலி இந்த சீசனில் பேட் மெக்கஃபி, CM பங்கு அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ், அண்டர்டேக்கர், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸின், ட்ரிபிள் ஹைட்ஸ் இவங்களெல்லாம் வச்சு அண்ட் ஸ்டோன் கோல்டு கூட சேர்ந்து பேராஷூட்லாம் போயிருக்கிறாங்க, ஏரோப்ளைனில் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சீரீஸை வந்து எடுத்துருக்கிறாங்க. அண்ட் அண்டர்டேக்கர் வச்சு எடுத்துருக்கிறாங்க. இந்த சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து இன்னைக்கு வந்து WWE ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதில் நம்ம CM Punk மற்றும் ஸ்டெஃபனி மெக்மேன் வந்து பேசினது, அவங்க என்னென்ன உரையாடினாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியப்படுத்த போகிறாங்களாம். ஸோ இதை வந்து ESPNல டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசினாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கான மெயின் ஈவென்ட் நியூஸ். இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் WWE என்ன மேட்ச் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோடைய ஷோவில் கோடி ரோட்ஸ் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர போகிறாரு. ஜான்சனாவை பற்றி தான் பேச போகிறாரு. இது அஃபிஷியலாக இருக்குது. 2 நாளுக்கு அப்புறமா ராண்டி ஆர்டன் போன வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கார்மலைஸரில் சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த வாரம் மெயின் ஈவெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கார்மலைஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது. DIY வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்குள்ளே தான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதையும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில். இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வர போகிறது கிடையாது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் சின்ஸ்கே நாகமோரா போன வாரம் பார்த்தீங்கன்னா LA Knight கூட நடந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோற்று போயிட்டாரு. அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த சின்ஸ்கே நாகமோரா அண்ட் LA Knightோட நெக்ஸ்ட் ஃபியூடை பற்றின ஒரு நியூஸும், ஜாக் ஆஃப் வார் டு சோலோ சிகாவுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இதை பற்றின ஒரு நியூஸையும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.